Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael, shirts and trousers. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நேர்காணல் பகுதியில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு கேசி பழனிசாமி அவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசுற பல விஷயங்கள் இருக்கும். அவங்க நிகழ்ச்சிக்கு போலாம். வணக்கம் சார். வணக்கம். கருத்து கணிப்புகள்லாம் வந்தது பாத்தீங்களா? புதிய தலைமுறையோட கருத்து கணிப்புகள் பார்த்தேன். எல்லாமே சரியா இருக்குது எக்ஸப்ட் ஃபார் பிஜேபி. ஆனா அந்த பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிற இடத்துல தவறுதலா ஒரு 1 சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஓஹோ. அது 8% அப்படிங்கிறதுக்கு 18% அப்படின்னு சொல்லி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த கருத்து மட்டும் கள நிலவரத்துக்கு அது ஏற்புடையதாக இல்ல. அதிமுகவோட அந்த 17% அப்படின்றத நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? அவ்வளவுதான் வரும்னு இல்ல. அதாவது அந்த 10 என்பது திமுக கூட்டணிக்கும் அண்ணா திமுக கூட்டணிக்கும் இன்னும் கொஞ்சம் உயரம். நீங்க அதுல திமுக 38% அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆமா ஆமா. அது 40 வரைக்கும் கூட அவங்க வரலாம். அண்ணா திமுக 17 அப்படிங்கிறது ஒரு 25% தாண்டலாம். பாரதிய ஜனதா கட்சி ஒரு 8%. ஒருவேளை அந்த கருத்து கணிப்பு யாரெல்லாம் அந்த தகவல்களை அந்த டேட்டா கொடுத்தாங்களோ அவர்கள் அதிகமாக ஒரு சமூக வலைதளத்தினுடைய தாக்கத்துக்கும் அல்லது பாஜகவை கொஞ்சம் உயர்த்தி பிடிக்கணும் என்பதற்காக அவர்கள் சொல்லி இருக்கலாம். ஆனா களத்துல நிலவரம் என்பது பாஜகவுக்கு அவ்வளவு பெரிய ஆதரவுகள் இல்ல. ரெண்டாவது இதை நீங்க இன்னொரு விஷயத்தோட ஒப்பிட்டு பார்க்கணும். இதே கோவையில பாஜக தனித்து நின்று வெறும் 50,000 வாக்குகள் வித்தியாசத்துலதான் அதிமுக இடத்துல தோல்வி அடைந்தார்கள். அன்றைக்கு திமுக 3வது இடத்துக்கு போச்சு தனித்து நின்று. வெறும் 50,000 வாக்குகள் தான் வித்தியாசம். அப்ப இந்த முறை நீங்க போட்டிருக்கிறதுல கொங்கு மண்டலத்திலேயே ஒரு 2 சீட் அப்படிங்கிறது நம்பும்படியாக இல்ல. தமிழகத்துல ஒரு இடத்துல கூட பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை தாண்டி அதிகமாக இன்னும் அதீதமா கணக்குல எடுத்துக்கிட்டோம்னா கன்னியாகுமரியில, ஏன்னா அது எப்பவுமே அந்த தேசிய நீரோட்டத்துல கலந்திருக்கிற ஒரு தொகுதி. அங்க மட்டும்தான் தமிழகத்திலேயே தேசிய கட்சிகளுக்குடையான போட்டியாக இருக்கும். பாஜகவுக்கும் காங்கிரசுக்குமானதுதான் வாய்ப்புள்ள தொகுதி என்றால் அந்த ஒரு தொகுதியை நம்ம ஓரளவுக்கு அவர்கள் நெருக்கமாக வரலாம் என்று எடுத்துக்கலாமே ஒழிய கோவையில அல்லது கொங்கு மண்டலத்திலேயோ அல்லது தமிழகத்தினுடைய பிற பகுதிகளிலோ அவர்கள் வெற்றி பெறுவதற்கு உண்டான வாய்ப்புள்ள தொகுதிகளாக எதுவுமே இல்லை. அப்படி இருந்ததுன்னா அண்ணாமலையே நின்று ஜெயிச்சு காட்ட சொல்லுங்களேன். இந்த கருத்து கணிப்பு சரி என்றால் 50,000 வாக்குகள் தான் டிஃபரன்ஸ்ல தான் அதிமுக கிட்ட தனியா நிற்கும் போது 50,000 வாக்கு டிஃபரன்ஸ்ல தோத்தாங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்கல்ல கடந்த காலத்திலேயே. அப்ப இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, நீங்க அதை எப்படி பார்க்கறீங்க? அன்றைக்கு 50,000 வாக்குகள் வித்தியாசத்துல அவர் சிபி ராதாகிருஷ்ணன் வேட்பாளர்கள் நிற்கிற பொழுது அவர் தோல்வி அடைந்தார். ஆமா ஆமா. அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு இவ்வளவு ஹைப் இல்ல. ஓகே. இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப் கொடுக்கறாங்க. அப்ப அன்றைக்கு வாக்கு சதவீதம் பாரதிய ஜனதா கட்சிக்கு 18% வந்திருந்ததா இல்லையே. அன்றைக்கு அவர்கள் தனித்து நின்ற பொழுது அந்த வாக்கு சதவீதம் 18% வரல. அப்ப இன்றைக்கு 18% வருது அப்படின்னா அப்ப இந்த ரெண்டுக்கும் ஏதோ ஒரு இடத்துல மிஸ்மேட்ச் இருக்குது. அதே போல ஒரு அடுத்த நிலையில கன்னியாகுமரியில ஜெயிச்சாங்க. அந்த ஒரு தொகுதி அவர்களுக்கு வாய்ப்புள்ளதாக இருக்கு. ஆனால் இந்த வாக்கு சதவீதம்ங்கிறது 10%க்கு கீழே தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கும். சமூக வலைதளத்தினுடைய தாக்கங்கள் மிக அதிகமா இருக்கு. அடுத்து திமுகவும் பாஜகவும் திட்டமிட்டு தேர்தல் களத்தை திமுகவுக்கும் பாஜகவுக்குமான ஒரு சித்தாந்த அரசியல் களமாக உருவாக்க நினைக்கிறாங்க. அதனால அந்த தாக்கங்கள் அதிகமா இருக்கு. அடுத்து அண்ணா திமுகல ஒரு வலிமையான தலைமையாக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி இல்ல. சித்தாந்த அடிப்படையில நீங்க சொன்னீங்கல்ல, ஆனா சமீபத்துல எடப்பாடி பழனிசாமி மிக தீவிரமாக சித்தாந்த அடிப்படையிலான சில முடிவுகள்ல பாஜக எதிர்க்கிறார்ல, சில திட்டங்களை எதிர்க்கிற விஷயங்களை நம்ம பார்க்கிறோம்ல. பொது சிவில் சட்டம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவர் எதிர்க்கிறார்ல. அவர் எதிர்க்கிறதுனாலதான் அது எடுபட மாட்டேங்குது. இப்ப
இப்ப என்ன எடுத்துக்கோங்களேன், பாஜக எதிர்ப்பாளர் என்று அதிமுகவுக்குள்ள முதலில் அறியப்பட்டது, முதலில் எதிர்ப்பு குரலை எழுப்பியது நான் தான். அதற்காக அது புதிய தலைமுறையோட தொலைக்காட்சியில கொடுத்த பேட்டியால தான். அந்த பேட்டி முடிந்து சில மணி நேரங்களுக்குள்ள என்ன வந்து நீக்கினாங்க. ஆமா, அது எனக்கு தனிப்பட்ட முறையில பாஜக மீது வெறுப்பு, காழ்ப்புணர்ச்சி அப்படி அல்ல. எங்களுடைய இயக்கம் அதிமுகவை வலிமையாக பாதுகாக்க வேண்டியது எம்ஜிஆர் வழியில் வந்த என்னை போன்றவர்களது கடமை என்பதற்காக எங்கள் இயக்கத்தை பாதுகாக்க எடுக்கிற முடிவு. ஆனா எடப்பாடி பழனிசாமி கடந்த காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியோடு கைகோர்த்து சென்று விட்டு இன்றைக்கு தன்னுடைய சுயநலத்திற்காக அந்த பாஜக எதிர்ப்பு என்கிற ஒரு நிலைப்பாட்டையும் சித்தாந்த நிலைப்பாட்டுகளையும் அவர் எடுக்கிற பொழுது அதனுடைய அந்த அக்செப்டபிலிட்டி, அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் அவ்வளவு இன்னும் வாக்காளர்கள் மத்தியில உருவாகல. நேற்று சிலர் பாஜக சேருவதாக கோவையில வச்சு அறிவிக்கிறோம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அந்த நிகழ்வு நடக்கல. அடுத்து ஓபிஎஸ் தினகரன் போன்றவர்களுக்கு இன்னும் பாஜகவுல அந்த ஓபிஎஸ் வெளிப்படையாக நாங்கள் பாஜக கூட்டணியில் இருக்கிறோம், மோடி அவர்களை ஆதரிக்கிறோம், அவர் கிட்டத்தட்ட பாஜக உறுப்பினர் போலவே அவர் பேசுறாரு. ஆனால் அதை அங்கீகரித்து அண்ணாமலை இது வரைக்கும் அதை அக்னாலஜ் பண்ணல. அப்ப இன்னும் இவர்கள் அதிமுகவாக காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இன்னும் ஒரு பிரஷர் குரூப் எப்படியாவது அந்த பிஜேபிக்குள்ள உடன் கூட்டணியில சேர்த்து விட வேண்டும். அடுத்த முறை தமிழகத்துக்கு பிரதம அமைச்சர் 4-5 தேதிகள் மார்ச்ல வருவதற்குள் ஏதேனும் செய்துவிட வேண்டும் என்றும் ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு. அப்ப பாஜக தனித்து நின்று வெற்றி பெற்று விடும் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கே இல்லை. இருந்தா எல் முருகன் ஏன் போய் ராஜ்யசபா எம்பி ஆகிறாரு? அவர் நீலகிரியில் நின்று வெற்றி பெற்று அவர் மத்தியில் அமைச்சர் பொறுப்பை ஏற்றிருக்க வேண்டியதானே. அப்ப அதே வெளிப்படையாக நீலகிரியில் நின்றால் வெற்றி பெற முடியாது என்று அவர் ஒத்துக்கொண்டதை போல ஏன் அண்ணாமலை கோவையில போட்டியிடலாமே? ஏன் கோவையில போட்டியிட தயங்குகிறார்? இதற்கு முன்பு கோவை 2 முறை பாஜக வென்ற தொகுதி. தோற்றாலும் கூட 2014 வெறும் 50,000 வாக்குகள் தான் வித்தியாசம். அண்ணாமலையால் ஒரு பெரிய வளர்ச்சி பாஜக அடைந்திருந்தால் அப்ப இந்த 50,000 வாக்கு வித்தியாசம்ங்கிறது பாத்தீங்கன்னா ஹார்ட்லி ஒரு 2% தான். அப்ப அதை 3-4% அதை அவர் சமன்படுத்தி வெற்றி பெறலாமே. ஏன் அதற்கு அவர் தயங்குறார்? ஒரு விஷயம் என்னன்னா, கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கிட்டத்தட்ட 40% வாக்குகள் அப்படின்னது வாங்கினாங்க. நீங்க நம்ம கணக்குப்படியே பார்த்தால் நீங்க என்ன சொன்னீங்கன்னா ஒரு 20-25% வாங்குவாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதுவே வாக்கு சதவீதம் குறைகிற விஷயம் தானே சார்? அது அதிமுக தனித்து நின்று சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ஏற்பட்டு இருக்கிற வீழ்ச்சி. அதாவது ஓபிஎஸ் அங்கிருந்து விலகி, ஓபிஎஸ் பெரிய வாக்கு வங்கி உடையவர் அல்ல. ஆனா பப்ளிக் பர்செப்ஷன் என்று ஒன்று இருக்கு. மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா அதிமுகவிடத்துல இருந்து இதுல ஓட்டுங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கும் கிடையாது, ஓபிஎஸ்க்கும் கிடையாது. ஓட்டுங்கிறது எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கும் இரட்டை இலை சின்னத்துக்கும் அதிமுக என்கிற கட்சிக்கும் இருக்கிறது. பொதுமக்கள் எதிர்பார்ப்பு என்னன்னா, எப்ப சண்டை போடாம எல்லாரும் ஒன்னா இருந்து கட்சியை நடத்துங்கப்பா, இதுதான் அவங்க எதிர்பார்ப்பது. ஆனா எடப்பாடி பழனிசாமி தேர்தலில் வெற்றி பெறுவதை விட தன்னை தலைவராக நிரூபிப்பதிலேயே கடந்த 7 ஆண்டு காலத்தை அவர் செலவழிச்சிட்டார். அப்ப இன்னும் மிச்சம் இருக்கிற காலத்தையும் அவர் அதை நோக்கியே பயணிக்கிறார். அதை தவிர்த்து ஒன்றுபட்ட அதிமுகவை, வலிமையான அதிமுகவை உருவாக்கினால் என்றைக்கும் வெற்றி பெறுகிற இயக்கம் அதிமுக. அதனால அதிமுகவுடைய வாக்கு வங்கி குறைந்திருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு நம்ம வரலாம். கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்றத அதிமுக தரப்புல தொடர்ச்சியா பேசிட்டு இருக்க விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். இன்னமும் கூட ஒரு பெரிய கட்சிகள் அப்படின்றது இன்னும் முடிவடையல. ஆனா தேமுதிக பேசிட்டு இருக்கோம், பாமக பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல்கள் வருது. நீங்க இது போன்ற விஷயங்களை எப்படி பார்க்கறீங்க? பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்த வரைக்குங்க அது ஒரு சமநிலை உடைய ஒருவரோடு அவர்கள் கூட்டணி சேருவதால் ஒரு 5% வாக்குகள் அவர்களுக்கு இருக்கு. அந்த கூட்டணிக்கு டிரான்ஸ்பர் ஆகிறது 5% வரும். ஆனால் மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அதே 5%க்கு நேர் எதிராக சென்று விடுவார்கள். இப்ப சென்ற தேர்தலில் கூட எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைக்க முடியாம போனதுக்கு
அந்த திரு ராமதாஸ் அவர்கள் அழுத்தத்தின் காரணமாக 10.5% உள் ஒதுக்கீடு கொடுத்த காரணத்தினால மற்ற சமுதாய வாக்குகள் எதிராக சென்று விட்டது. நீங்க அந்த சென்னை, வட தமிழகம், டெல்டா பகுதியில தான் அதிகமா அதிமுக தோத்துது. அது அந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த 10.5% உள் ஒதுக்கீடு ஒரு காரணம். சேலத்துல வந்து கிட்டத்தட்ட 11 தொகுதிகள்ல 10 தொகுதிகள்ல அதிமுக கூட்டணி வந்து ஜெயிச்சது. தர்மபுரியில 6க்கு 6 அதிமுக கூட்டணி வந்து ஜெயிச்சது. கிருஷ்ணகிரியில 6க்கு 3 ஜெயிச்சது. அப்படின்னு பெருவாரியா வெற்றி பெற்றது. கோவையை தவிர பாத்தீங்கன்னா நார்த்ல தானே அதிகமா வெற்றி அப்படின்றது இருக்கு இல்லையா? அதாவது இந்த 4 தொகுதி நீங்க சொன்னீங்க இல்லையா? ஆமா. சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி. ஆமா. இந்த 4 பாராளுமன்ற தொகுதியாக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, 4 பாராளுமன்ற தொகுதியா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 4லயும் ஜெயிக்கலாம். அதுல 2 எப்படியும் பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துப்பாங்க. ஏன்னா அந்த 3வது அணியில நின்றே அன்புமணி அங்க வெற்றி பெற்றிருந்தார் ஒரு முறை. ஆமா, 2014ல. அப்ப அந்த பெல்ட்ல இந்த 4 பாராளுமன்ற தொகுதியில 2 பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிக்கலாம், 2 அதிமுக ஜெயிக்கலாம். அந்த 4 தொகுதிகள் வந்து வாய்ப்புள்ள தொகுதி. கோவையில அதிமுக வெற்றி இல்ல, அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்கு வங்கி இல்லைன்னு சொல்றேன். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்கு வங்கி இல்ல. அப்ப அந்த இடத்துல ஒரு 2 தொகுதியில வந்து நமக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த எஃபெக்ட் தான் சட்டமன்ற தேர்தல்ல அந்த பெல்ட்ல அதிகமா இருக்கும். ஆமா. அதை தாண்டி மற்ற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி பலன் கொடுக்காது. வலிமையான அதிமுக, கொஞ்சம் கட்டமைப்போடு இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி அந்த இடத்துல வாய்ப்புகள் கொடுக்கும். கோவை இந்த மற்ற பகுதிகளில் பொறுத்த வரைக்கும் இந்த உட்கட்சி மோதல்கள் என்பது வந்து ஒரு ஒரு மிக கடுமையாக அதிமுகவினுடைய வெற்றிகளை பாதிக்குது. அதிமுக தொண்டர்கள் யாருமே தேர்தல்னு வந்துட்டா அந்த ஒரு 3 மாசத்துக்கு கூலி வேலை செய்யறவங்க எல்லாம் கூட லீவ் போட்டு கட்சிக்கு வேலை செய்யணும்னு நினைப்பாங்க. அந்த உற்சாகம் இன்னைக்கு இல்ல. அதற்கு காரணம் வந்து தலைமை மீது ஏற்பட்டிருக்கிற அதிருப்தி. தலைமைனா எடப்பாடி பழனிசாமி வேண்டாம் அப்படிங்கிறது இல்ல, ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தால் நன்றாக இருக்கும் என்கிற அந்த கருத்து புறக்கணிக்கப்படுது. அடுத்து பழைய திமுக காலத்துல சொல்லுவாங்க மாவட்டங்களில் குறுநில மன்னர்கள் அப்படின்னு. கலைஞர் காலத்து திமுக போல இன்றைய அதிமுக, எம்ஜிஆர் கால அதிமுகவாக மாற்றுவதற்கு இன்றைய திமுக முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அங்க வந்து ஓரளவுக்கு அந்த உட்கட்சி ஜனநாயகத்தை அங்கேயும் அது மாதிரி இருக்கிற மாதிரி தெரியல. அங்க இருக்கிறவங்களும் கடும் அதிருப்தியில தான் இருக்கிறாங்க. அந்த குடும்ப அரசியல், குடும்ப ஆதிக்கம் என்பதுல அதிருப்தியோட தான் இருக்கிறாங்க. ஆனால் அதற்கு மாற்றாக விளங்க வேண்டிய அதிமுகவோ அந்த திமுகவினுடைய வழியை பின்பற்றாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் அதிருப்திகள் வந்து இருக்கு. கோவையில் என்ன உட்கட்சி பிரச்சனை இருக்கு அதிமுகல? கோவை மாவட்டத்துக்கு மட்டும் தனி கட்சியாக அதிமுக இருக்கு. வேலுமணிக்குன்னு ஒரு தனி செய்தி தொடர்பாளர் இருப்பாரு. இன்னைக்கு காலையில் கூட அந்த செய்தி தொடர்பாளர் கோவை கட்சி அலுவலகத்துல வச்சு தனியா பேட்டி எல்லாம் கொடுப்பார். அதாவது மாநில முழுக்க கோவையை தவிர்த்து மற்ற இடங்கள்ல எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர். ஆனா கோவைக்கு மட்டும் வேலுமணி கண் அசைவு இல்லாம எதுவும் நடக்க கூடாதுங்கிறது. அப்ப இன்றைக்கு கூட யாரெல்லாம் பாஜகவுல சேர்றாங்கிற லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா சில பேர் இருப்பாங்க. ஆமா. அவர்களுக்கு வருத்தம் வந்து வேலுமணி மீது. சார் அவர் பேரே சில செய்திகள் யூடியூப்ல எல்லாம் அவரே போறாருன்னா செய்திகள் போட்டுட்டு இருக்காங்களே சார். கட்டாயம் அவர் இப்ப போக மாட்டாரு. தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி இதுல ஒரு சரிவை 20% கீழே வாக்கு வந்து விட்டால், எந்த தொகுதியிலும் ஒரு 3-4 தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெற தவறிவிட்டால் தலைமை மாற்றம் உறுதி. எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, அண்ணனுக்கு பக்கத்திலேயே நின்னு சின்ன காலியான உடனே அதை பிடிச்சிடணும். வேலுமணி சொல்றீங்க. வேலுமணி. ஓகே ஓகே. எங்க வாய்ப்பு இருக்குன்னா, ஒருவேளை பாஜகவினுடைய கைங்கரியத்துல தேர்தலுக்கு முன்பாகவோ அல்லது தேர்தல் முடிந்ததற்கு பிறகோ, எப்படி சசிகலா எடப்பாடி பழனிசாமி ஒன்னா இருந்தாங்க, அப்ப ஒரு கூட்டத்தை திரட்டி எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸோட சேர்ந்து ரெட்டலையை பெற்று எதிர்காலத்துல நாங்க தான் அதிமுக கொண்டு வந்து அந்த முயற்சிக்கு வேலுமணி முயற்சி செய்யலாம். தேர்தலுக்கு முடிந்த பிறகு வேலுமணியை பொறுத்த வரைக்கும் 4-5ஆம் தேதியில பிரதமர் வருகிற பொழுது எப்படியாவது இதை ஒட்ட வச்சிட முடியுமா, இல்லைன்னா பிஹைண்ட் த சீன் ஏதாவது வந்து கிரவுண்ட் லெவல்ல
ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொண்டு வந்து விட முடியுமா என்பதுல அவர் வந்து பணியாற்றிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா இவர் எடப்பாடி பழனிசாமி அவரோ இல்ல ஜெயக்குமாரோ வந்து கண்டிப்பா கூட்டணி இல்ல அப்படின்றத சி.வி. சண்முகம் கூட கடுமையா விமர்சிக்கிறாரு. ஆர்.பி. உதயகுமார், செல்லூர் ராஜன் அந்த பட்டியல் வந்து பெரிய நீண்டுட்டே போகுது. இந்த நிலையில நீங்க எப்படி ஒரு கருத்தை சொல்றீங்க சார்? இத வேலுமணிய சொல்ல சொல்லுங்க, தங்கமணிய சொல்ல சொல்லுங்க, குட்கா விஜயபாஸ்கர், ராஜேந்திர பாலாஜி இது போன்றவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தங்களை வழக்குகளை கண்டு அஞ்சுபவர்கள், பிரச்சனைகளை நிறைய வைத்து என்கிற அந்த அழுத்தம் இன்றும் தொடர்ந்துகிட்டு தான் வந்து பாஜக கூட்டணிக்குள்ள போகணும்னு சொல்லி அதிமுகக்குள்ளே ஒரு அணி இருக்காங்களா? அதாவது வழக்குகளை கண்டு ஆமா நிச்சயமா இருக்கிறாங்க, அதை வந்து மறுக்க முடியாதுல்ல, நிச்சயமா அதுல சில பேர். ஆனால் அந்த அடிப்படை தொண்டர்கள் வந்து பாஜக கூட்டணி வேண்டாம் என்பதுல உறுதியா இருக்காங்க. வேண்டாங்கிறது என்னன்னா அதிமுக பாதுகாக்கப்பட வேண்டும், அதுக்கு நமக்கு பாஜக கூட்டணி வேண்டாம், நம்முடைய தனித்துவத்தை நாம் இழந்து விடக் கூடாது. ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தையா இருந்த சிவசேனாவுக்கே பாஜக கூட ஒரு அழிவுதான் பரிசாக கிடைத்தது. அதனால அங்க சென்றால் நாம் நம்முடைய இயக்கம் அதனுடைய வளர்ச்சி எதிர்காலம் பாதிக்கப்படும் என்பதுல அதிமுகவுடைய அடிப்படை தொண்டர்கள் வலிமையா இருக்கிறாங்க, உறுதியா இருக்கிறாங்க. ஆனா சில பேர் தங்கள் சுயநலத்திற்காக பாஜக கூட்டணி தேவைன்னு நினைக்கிறாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி சிவசேனாவை சொன்னீங்க. சிவசேனால அப்படி ஒரு ஸ்பிளிட் வந்தது, பாஜக தான் அதற்கு காரணம் சொல்லப்பட்டது. தேசியவாத காங்கிரஸ்ல கூட அப்படி ஒரு ஸ்பிளிட் வந்தது, சரத்பவார் மாதிரியான ஒரு பெரிய தலைவர் அப்படின்னும் போது. பீகார்ல கூட நிதிஷ்குமார் திரும்ப பாஜக வந்த சூழலை பார்க்கிறோம். ஆனா தொடர்ச்சியா எல்லாரும் சொல்லிட்டு வரது என்னன்னா அதிமுக வந்து பிளவு ஏற்படுத்தி பாஜக வளர நினைக்கிறாங்க அப்படின்னு. ஆனா அதிமுகல இருந்து அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பிளவு இதுவரைக்கும் எதுவுமே அந்த மாதிரிலாம் நடக்கல. அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஸ்ட்ராங்கான லீடரா இருக்காருன்னு எடுத்துக்கிறதா? நீங்க நேற்றுக்கு முந்தைய நாள் அண்ணாமலையோட பேட்டியை நீங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன். நாங்கள் மாற்றுக் கட்சிகளில் இருந்து தலைவர்களை எல்லாம் பிடிச்சு இங்க கொண்டு வந்துடணும் அவர் தான் சொன்னாரு. ஆமா, திரு அண்ணாமலை அவர்கள் இன்றைய அதிமுகவை பற்றி சரியான புரிதல் இல்லாம அதிமுகவிலிருந்து நாங்கள் தலைவர்களை கொண்டு வருகிறோம் என்று சொல்றார். அதிமுகவை பத்தின புரிதல் அவருக்கு தெரியல. ஏன்னா நானெல்லாம் இந்த இயக்கத்துல எம்ஜிஆர் மன்றம், அதற்கப்புறம் 72ல எம்ஜிஆர் உடைய அதிமுக அதோடு ஒன்றி வந்தவர்கள். எங்களுக்கு இதனுடைய அடி நாதம் ரத்த ஓட்டம் நல்லா தெரியும். அதிமுகல இன்றைக்கு தலைவர்களாக இருக்கிற யாருமே தலைவர்களாக வந்து இந்த தலைவர்களை பார்த்து தொண்டர்களாகவோ வாக்காளர்களாகவோ வந்தவர்கள் அல்ல. இவர்கள் எல்லாம் ஒரு காலத்துல அடிமட்ட தொண்டர்களாக இருந்தவர்கள். நமக்கு மாவட்ட அளவுல தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தலைவர்களாக இவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டார்கள். ஒருவேளை நான் இன்னும் சவால் விட்டு சொல்றேன், நீங்க எடப்பாடி பழனிசாமியவே கூப்பிட்டு பாஜக சேர்த்துக்கோங்க, பன்னீர்செல்வத்தையே கூப்பிட்டு பாஜக சேர்த்துக்கோங்க. அதனால அதிமுக இமி அளவு கூட அசையாது. ஏன்னா எடப்பாடியை பார்த்தோ ஓபிஎஸ் பார்த்தோ அதிமுக வந்தவங்க யாரும் இல்ல. இவர்கள் எல்லோரும் எம்ஜிஆரை பார்த்து வந்தவர்கள், ஜெயலலிதா அம்மாவை பார்த்து வந்தவர்கள், அதிமுக என்கிற கட்சியில் உணர்வு பூர்வமாக இருக்கிறவர்கள். இவங்க வெளியே போன என்ன ஆகும், இடம் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த செட் ஆஃப் லீடர் வில் எமர்ஜ், கேடர்ல இருந்து மேல வருவாங்க. அதனால நீங்க எத்தனை முன்னாள் அமைச்சர்களை இழுத்தாலும் சரி, எத்தனை முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற அமைச்சர்களை நீங்க இழுத்தீங்கனாலும் சரி, அதிமுகவை நீங்கள் கடுகளவும் அசைத்து பார்க்க முடியாது. அத அண்ணாமலை புரிஞ்சுக்கல சார். இப்ப டிடிவி ஓபிஎஸ் அவங்க வந்து இப்ப பாஜக கூட கூட்டணியில சேரக்கான முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்காங்க. அண்ணாமலையும் சில விஷயம்லாம் சொல்லியிருக்காரு. கூட்டணி அப்படின்றது வந்து ஒரு காந்தம் போல இருக்கணும், அதை வந்து ஒட்டுவதற்கு வந்து ஒரு கோந்து எல்லாம் இருக்கணும், அப்படி இப்படின்னு சில விளக்கங்கள்லாம் கூட கொடுத்திருக்காரு. நீங்க இந்த விஷயங்களை எல்லாம் எப்படி பார்க்கறீங்க? ஏங்க உங்க கூட கூட்டணின்னு சொல்லி ஓபிஎஸ் வந்து வெளிப்படையாக அறிவிச்சிட்டு வர்றாரு. ஆமா, அண்ணாமலை தான் சொன்னாரு, மோடியை பிரதம அமைச்சராக ஏற்றுக்கொள்ளவர்கள் எல்லோரும் எங்க கூட்டணிக்கு வரலாங்கிறாரு. ஆமா, கதவு ஜன்னல்லாம் கூட திறந்திருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஓபிஎஸ் அதையும் சொல்லிட்டாரு, மோடியை தான். அவர் கிட்டத்தட்ட காவி வேஷ்டி கட்டிய ஆர்எஸ்எஸ் காரராக, கிட்டத்தட்ட ஒரு பாஜக உறுப்பினராக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு விட்டார். ஆனா நீங்க மறுபடியும் வந்து வெவ்வேறு சித்தாந்தங்களை எல்லாம் சொல்லி அவர்களை தள்ளி நிறுத்துவது. ரெண்டு விஷயம் தான் நம்ம இதுல பார்க்கணும். ஒன்று,
திருப்ப எடப்பாடி இந்த பக்கம் வந்துருவாரு, கதவைத்தான் சாத்தி இருக்கிறோம், ஆனா ஜன்னல் திறந்து வச்சிருக்கிறோம், இல்ல புறகடையில வந்துருவாங்கன்னு நினைக்கிறாரா, இல்ல அண்ணாமலையை விட தமிழகத்தில் அறிமுகமானவர்கள் யாரும் அந்த கூட்டணியில இருந்து விடக் கூடாது என்று நினைக்கிறாரா? இது தெரியல. நீங்க ஒருபுறம் வந்து இப்படி சொல்றீங்க, அதை ஏற்றுக்கொண்டு வந்தவர்களை நீங்க அந்த பக்கம் புறக்கணிக்கிறீங்க. இப்ப ஓபிஎஸ் கூட இருக்கிறவங்க எல்லாம் சத்தம் போடாம திருப்பி அதிமுகவுக்குள்ள வந்துட்டு இருக்கிறாங்க. அவர் முதல்ல பாஜகவோடு இணைகிறார் என்ற பொழுது பாதி பேர் அவர் விட்டு பாதி தூரம் வந்துட்டான். கொஞ்சம் நின்று நம்ம அண்ணன் ஏதாவது உருப்படுறாரு பார்க்கலான்னு திரும்பி பார்க்கிறவங்க கூட அண்ணாமலையின் இந்த வார்த்தைகளால் வெகுண்டு எழுந்து தலைதெறிக்க அதிமுகவை நோக்கி ஓடி வர்றாங்க. அப்ப இது ஓபிஎஸ் என்பவரை நீங்க பலகீனப்படுத்துகிற ஒரு முயற்சியாகத்தான் நம்ம வந்து பார்க்கிறோம். அடுத்து திரு அண்ணாமலைக்கு வந்து எதிலையுமே எதிர் விளைவுகளையும் எதிர்மறை சிந்தனைகளை பற்றி அவர் நினைக்கிறது இல்ல. இப்ப சமீபத்துல அவர் ஒரு பேசியிருப்பார், அதாவது இந்த ட்ரக் மேட்டர்ல வந்து டெல்லியில வச்சு பிடிச்சாங்க. ஆமா, டெல்லி போலீஸ் யாருடைய கட்டுப்பாட்டுலங்க இருக்கு? ஆமா, மத்திய அரசோட கட்டுப்பாட்டுல இருக்கு. அமித்ஷா அவர்கள் கட்டுப்பாட்டுல இருக்கு. இந்திய அளவுல நடக்கிற ட்ரக் மாஃபியாக்கு அந்த அந்த போர்ட்போலியோனுடைய துறை அமைச்சர் யாரு? அமித்ஷா அவர்கள் தானே. ஆமா. அப்ப நீங்க அவரையில குற்றம் சொல்றீங்க. அது 3 ஆண்டு காலமாக நடக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. 3 ஆண்டு காலமா நடக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நீங்க யார குற்றம் சொல்றீங்க? அப்ப இதனுடைய அந்த எதிர்மறை விளைவுகள் வந்து அவருக்கு, அவர் அப்படியே போற போக்குல அடிச்சுட்டு போயிடுறாரு. அதுக்கு வந்து இவரே அந்த ஒரு டீம் வச்சிருக்காரு, வார் ரூம்னு சொல்லிட்டு அவங்கள வச்சு சோசியல் மீடியால ப்ரொமோ பண்ணிக்கிறாங்க. இது இன்னும் என்னன்னா, சார் காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டர் விட மோடி நல்ல பிரைம் மினிஸ்டர், எனக்கு அதுல மாற்று கருத்தே கிடையாது. காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டர் விட சிறப்பாக செயல்படுகிற பிரைம் மினிஸ்டர் மோடி, எனக்கு அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய சித்தாந்தங்கள் தமிழ் மண்ணுக்கு ஏற்புடையது அல்ல. அடுத்து அதிமுகவுடைய தனித்தன்மையை, அதிமுக என்கிற எம்ஜிஆர் கட்சியை ஒரு திராவிட கட்சியாக பாதுகாப்பதற்கு நாங்கள் அதிமுக பாஜகவோடு கூட்டணி சேரக்கூடாது என்று நினைக்கிறோம். அந்த கொஞ்சம் நஞ்சம் ஏஸ் அ பிரைம் மினிஸ்டர் இருக்கிற நல்ல பேரை அண்ணாமலையினுடைய செயல்பாடுகள் சரிவடைய செய்கிறது என்றுதான் பார்க்கணுமே ஒழிய இவரால் பாஜக பெரிய அளவுல வளர்ந்துருச்சு நம்ம எடுத்துக்க முடியாது. புதுசா அரசியலுக்கு வர்றவங்க மத்தியில் ஆட்சியில் இருக்குது, அடுத்த ஆட்சிக்கு வர போறாங்கன்னு ஒரு ட்ரெண்ட் இருக்கு. நான் போனா உடனே ஒரு பதவி கொடுத்துட்றாங்க என்பதற்காக வருவாங்க. நீங்க அந்த கட்சி மாதிரி போறவங்களை எல்லாம் பாருங்க, இன்னைக்கு இங்க வருவாங்க பாஜக, நாளைக்கு அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க. அது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு வலிமையாக நம்ம எடுத்துக்க முடியும். சார், இன்றோடு அவரோட அந்த நடைப்பயணம் அப்படின்றது கூட முடிவு இருக்கு. எல்லா 234 தொகுதிகளையும் நடைப்பயணம் முடிச்சிருக்காரு. பிரதமர் கூட வந்து விழால எல்லாம் பங்கேற்கிறாரு. நீங்க இந்த விஷயங்களை எல்லாம் எப்படி பார்க்கறீங்க? அதாவது சார், ஒரு நடைபயணத்துல ஆட்சியை பிடிச்சிட முடியும், 4-5 தொகுதிகள் நாடாளுமன்றத்தை வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை நம்பினா தமிழ்நாடு அரசியல் அவர் புரிந்து கொள்ளவில்லை. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், கலைஞர் எவ்வளவு முறை இந்த திராவிட கட்சிகள்ல கிட்டத்தட்ட 1950 இருந்து இந்த 75 ஆண்டு காலம் தமிழ்நாட்டுல எத்தனை முறை இவங்க வந்து சுத்தி வந்திருப்பாங்க. 67 ஆட்சியை பிடித்தது கூட ஒரு 15 ஆண்டு கால உழைப்புக்கு பிறகு அன்றைய காங்கிரஸ் அரசாங்கம் செய்த பல தவறுகள், அதற்கு இந்த திராவிட சித்தாந்தங்கள் வைத்த மாற்று தீர்வு, அதுதான் வந்து வெற்றி அடைஞ்சது. ஒரு நடைபயணத்துல ஆட்சியை பிடிக்க முடியும்னா வைகோ இது வரைக்கும் 3 தடவை ஆட்சி பிடிச்சிருக்கணும். தமிழ்நாட்டுல அதிகமா நடந்து செருப்பு தேஞ்சு கால் தேஞ்சு உடம்பெல்லாம் இழைச்சு போனவர் வைகோ தான். சார், இப்ப டிடிவி ஓபிஎஸ் பாஜக கூட்டணிக்குள்ள வர்றாங்க அப்படின்னா அதிமுக வாக்குகள்ல வந்து அதை பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுதுல, நீங்க அதை எப்படி பார்க்கறீங்க? நிச்சயமா எந்த பாதிப்பையும் அது வந்து ஏற்படுத்தாது. ஏன்னா அந்த பாதிப்பை ஏற்படுத்துற வேலையை எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் செஞ்சிட்டு இருக்காரு சரியா. ஏன்னா ஓபிஎஸ் வந்து நேற்று ஓபிஎஸ்ஐ பற்றி இவரு நம்ம அண்ணாமலை சொன்ன அந்த கருத்தே அவரோட போனவன் எல்லாம் திரும்பி பாதி தூரம் வந்துட்டான். தென் மாவட்டங்களில் கூட வாக்குகள் வராதா? டிடிவி ஓபிஎஸ் சசிகலா அவங்களோட ஆதரவு இருந்தா பாஜக அணிக்கு சொல்றேன். அது வந்து ஒரு சமுதாய பார்வை தானே.
அப்ப அந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருப்பவர்கள் கொஞ்சம் பேர் அவங்க என்ன நினைப்பாங்க, எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிக்கிறதுக்கு எங்க ஓட்டு போடணும்னு நினைப்பாங்க. அதுக்கு பாஜக கூட்டணிக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? திமுக அன்னைக்கு போட்டுருவாங்கன்றீங்களா? இல்ல, எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிக்கிற வலிமை, அதாவது அதிமுகவை தோற்கடிக்கிற வலிமை யாருக்கு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? திமுக களத்துல அவங்க களத்துல அவங்க பார்ப்பாங்கல்ல. சார், சமீபத்துல நடந்த கூட்டத்துல டிடிவி தினகரன் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அவர் என்ன சொன்னார்னா, தேர்தல்ல என்னை நிக்க சொன்னது சசிகலா அவர்கள் தான் நிக்க சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி தான் நான் சட்டமன்றத்துக்குள்ள வந்தேன்னா அவரோட முதல்வர் பதவிக்கு பாதிப்பு வந்துடும் சொல்லிட்டு என்னை நிக்க வேணான்னு ஆள் அனுப்பிலாம் பேசினாரு. அதனாலதான் அந்த பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சது அப்படின்னு பேசியிருக்காரு. இவர்கள் குடும்பத்து கையில அதிமுக என்கிற இயக்கம் செல்வதை எந்த அதிமுக தொண்டனும் விரும்பல. அதனாலதான் அன்றைக்கு ஓபிஎஸ் ஒரு குடும்பத்தின் பிடியில் இருந்து இந்த இயக்கத்தை மீட்க வேண்டும் என்ற பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அவங்க சாதிக்காரங்க யாருன்னு பார்த்து இவர் பின்னாடி போகல. அவங்க எல்லாம் அன்றைக்கு சசிகலா கூட தான் இருந்தாங்க. எல்லா அதிமுக உணர்வுள்ளவர்களும் ஓபிஎஸ் பின்னால அணிவகுத்து நின்னாங்க. அந்த வாய்ப்பை தன் சுயநலத்திற்காக ஓபிஎஸ் தவற விட்டு விட்டார், நழுவ விட்டு விட்டார் என்றுதான் பார்க்கணும். இவர்கள் அங்க இருக்கிறதுங்கிறது, தினகரன் இதுக்கு முன்னாடி 2% வாக்குகள் வாங்கியிருந்தாருன்னு நினைக்கிறேன். இப்ப ஓபிஎஸ் போனதுனால ஒன்னும் பெரிய பாதிப்புகள் இருக்காது. அப்ப இது ஒரு பெரிய பலமாக அமையாது. அந்த பலத்தை அண்ணாமலையினுடைய தலைமை அந்த பலத்தை உருவாக்கி சேர்த்து கொள்வதாக அது அமையறது இல்ல. அதிமுக காரர் என்ன பாப்பான்னா, ஏங்க நீங்க ஒரு ஜி.கே. வாசனை கொடுக்கிற மரியாதை கூட அந்த மனுஷன் ஓபிஎஸ்க்கு நீங்க கொடுக்கலையே. ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். அப்ப அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு, ஓபிஎஸ் தானப்பா கமலாலயம் தேடி நம்மளை பார்த்து நீங்க பாஜகவே நில்லுங்கன்னு சொன்னவர் தாங்க, சொல்லி அனுப்பிச்சா பார்த்துட்டு போயிடுவாரு அண்ணாமலைய என்கிற கருத்து தானே. ஆமா, இதுதானே அவர் நினைக்கிறாரு. நீங்க ஜி.கே. வாசனை போய் வீட்டுல பார்த்து, அப்ப அதிமுக காரன் கூட ஓபிஎஸ் பார்த்து பரிதாபப்படுறான், ஏளனப்படுகிற நிலைக்கு தள்ளிட்டாங்க. அவர் இதுக்கு மேல நான் மோடிக்கு அடிமைன்னு சொல்லிட்டாரு, மோடியை பிரைம் மினிஸ்டர் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு, மோடி தான் எங்களை காப்பாத்தினாருன்னு சொல்லிட்டாரு, மோடிக்கு நம்ம கூட்டணியில அமையறது மட்டும்தான் செய்கிற நன்றி விசுவாசம்னு சொல்லிட்டாரு. இவ்வளவெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க அவரை எவ்வளவு அவமானப்படுத்தினீங்களோ அதைத்தானே செஞ்சீங்க. அப்ப உங்களுக்கு தேவை உங்களை அனுசரித்து போறவர்கள் அல்ல, உங்களை ஏறி விதிக்கிறவங்க உங்களுக்கு வேணும். பாஜக எம்எல்ஏக்கள் அதிமுக சேர போறாங்க அப்படின்னு சில தகவல்கள் எல்லாம் பரவிட்டு இருக்கேன் சார், பாத்தீங்களா? அது இல்ல, அதுல நீங்க சொல்றதுல ஒரு விஷயம், இப்போ ஒரு உதாரணத்துக்கு இது உறுதிப்படுத்தப்படாத தகவல் சொல்லுங்க. இப்ப ஈரோடு எடுத்தீங்கன்னா சரஸ்வதினு எம்எல்ஏ இருக்காங்க மொடக்குறிச்சி. அவர்கள் மருமகன் சில மாதங்கள் முன்பு வரைக்கும் பாஜக இருந்தவர். ஆமா ஆமா. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவரை ஈரோடு நாடாளுமன்ற வேட்பாளராக அதிமுகவுக்கு அறிவிப்பதற்காக வாக்குறுதி கொடுத்து அவர் அதிமுகவுக்கு அழைத்து வந்திருக்கிறார். ஆற்றல் அசோக்குமார் அவர். அப்ப மக்கள் மத்தியில் என்ன ஆகுதுன்னா, ஒருவேளை நீங்க பாஜக கூட அலையன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு உங்க கேண்டிடேட் எல்லாம் கொடுங்க, நான் அவங்களை எல்லாம் ரெட்டையில நிறுத்திக்கிறேன், நீங்களும் சேர்ந்து ஓட்டு போட்டுருங்க, டோட்டல் போட்டு பார்த்தா எடப்பாடி தலைமையில அதிமுக ரொம்ப ஓட்டு வாங்கின மாதிரி தெரியும், அவங்க எல்லாம் உங்க எம்பிக்கு தானே, வேணா கூப்பிட்டுக்கங்க அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கா? மானமுள்ள, உணர்வுள்ள, வீரியமுள்ள, ரோசமுள்ள எந்த அதிமுக காரணம் அதை ஏத்துக்க மாட்டான். அதற்கு அவர் சொல்லுகிற காரணம், அவர் மட்டும்தான் 50 கோடி செலவு பண்ற வலுவோட இருக்கிறாரு. அப்ப ஒவ்வொரு கான்ட்ராக்ட்லயும் பர்சன்டேஜ் போட்டு வாங்கினீங்களே தேர்தல் நிதின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் எங்க போச்சு? தேர்தலுக்கு செலவு பண்றதுக்குன்னு சொல்லிட்டு தானே நீங்க வாங்கினீங்க. அம்மா காலத்துல கடைக்கோடி தொண்டனை நிறுத்தி கட்சி செலவு பண்ணி அவனை ஜெயிக்க வச்சு ஆக்குனாங்க. இன்னைக்கு 50 கோடி செலவு பண்றவனை தேடி வச்சு நாங்க நிறுத்த வைப்போம், அது வேற கட்சியில் இருக்கிறவன உனக்கு தாப்பா எம்பி சீட்டுன்னு சொல்லி கூட்டிட்டு வருவோம், கூட்டிட்டு இப்ப உடனே இன்ஸ்டன்டா கட்சியில சேர்த்து கொடுப்போம்னு சொன்னா, இது பாஜகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஏதாவது ஒரு டீலா? இது எதிர்மறை விளைவுகளை கொடுக்கும். இது மாதிரி 2-3 தொகுதிக்கு அவர் டீல் பண்ணியிருக்கார் என்று இது இன்னும் உறுதிப்படுத்தப்படல. இதெல்லாம் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள். சார் ரொம்ப நன்றி சார். Life for you, the summer life.
Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.